நீங்க வந்து ஜமுனாபாரி குட்டி விக்கிறீங்க. ஆமாண்ணா. ஒரு சில ஆளு வந்து வீடியோல போட்டிருக்காங்க ஜமுனாபாரி குட்டி ஆந்திரா கர்நாடகா தவிர வேற எந்த ஏரியாலையும் கிடைக்காது. நீங்க கொண்டாடுறது எப்படி ஒரிஜினலா? நம்ம ஒரிஜினல் கேக்குறவங்களுக்கு ஒரிஜினல் கொடுப்போம்னா, கிராஸ் கேக்குறவங்களுக்கு கிராஸும் கொடுப்போம்ண்ணா. ஏன்னா இல்ல வீடியோல வந்து அந்த மாதிரி போடும்போது ஒரு சந்தையிலயுமே ஒரு வியாபாரியிலும் பாதிக்கிற மாதிரி அந்த பதிவு இருக்கும். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணன் கிட்ட ஜமுனாபாரி 2 பிளஸ் தலச்சேரி குட்டி 2 வாங்கியிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? நான் கோயம்புத்தூர் காரமடையில இருந்து வரோம். காரமடையில இருந்து வர்றீங்க. 30 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு வாங்கணும். 30 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜமுனாபாரி குட்டிகள் 3 குட்டி வாங்கி இருக்காங்க. நான் வந்து 30 ரூபா சொன்னேன், அவங்க 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எடப்பாடி. எடப்பாடி. அங்க இருந்து வந்துருக்கீங்களா? வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில நம்ம கொம்பேரிப்பட்டி கண்ணனோட பட்டிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து குட்டிகளோட விலை நிலவரம் எப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்ணன் வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? ஒரு 27 கொண்டு வந்தேண்ணா. ஒரு 15 குட்டி இருக்குண்ணா. 15 குட்டி கைவசம் இருக்கு. சரி ஓகே. ஜமுனாபாரி எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? அண்ணா அது 10 குட்டி கொண்டு வந்தேன். ஜமுனாபாரி 10 எல்லாமே முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சதுண்ணா. ஓகே. அது வந்து வாங்கின குறிப்பிட்ட ஆளுல வந்து வீடியோவா போட்டிருக்கோம், அது பின்னாடி வரும். ஓகே. இன்னைக்கு வந்து இருக்கிறதோட விலை நிலவரம் அப்படியே பாத்துடலாம். பாக்கலாம். அப்படியே எடுங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இது என்ன காது டிஃபரெண்டா இருக்கு? ஆமாண்ணா, தலைச்சேரிண்ணா, பறவைக்காது. தலைச்சேரியிலே பறவைக்காது. கொம்பு வராதுண்ணா. ஹெலிகாப்டர் மாதிரியே காது நீட்டிக்கிட்டே நிக்க மாட்டிருக்கு. கொம்பு வராதுண்ணா. கொம்பு வராது. பறவை குட்டி. பறவை குட்டிண்ணா. என்ன விலைமா வருது? அண்ணா இது 2500 ரூபாய் வருதுண்ணா. 2500. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? இது 25 நாள்ண்ணா. 25 நாள் ஆன குட்டி. அடுத்துமா ஃபைனல் ரேட் கொடுப்பீங்க? 2300 கொடுக்கலாம்ண்ணா. 2300 தான் கொடுக்கலாம். கம்மி ரேட் என்ன? எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்? கம்மி ரேட் இது ஜோடி 3 ரூபா வருதுண்ணா. ஜோடி 3000. 3500 ரூபா சொல்லுதுன்னா 3 ரூபா கொடுக்கலாம். ரெண்டுமே கடா குட்டி. ரெண்டும் கிடாய்ண்ணா. ஒரே ஆட்டுக்குட்டி. ஒரே ஆட்டுக்குட்டி 3 ரூபா சொல்றீங்க ஜோடி? ஆமாண்ணா. இது எத்தனை நாளான குட்டி இருக்குமா? ஆனா இது வந்து 1 வாரம் தானே. 1 மாசம் ஆன குட்டி. ஃபைனல் ரேட்ல கொடுப்பீங்க? ஃபைனல் 3 ரூபா கொடுக்கலாம். ஃபைனல் 3 ரூபா தான், அது கம்மி இல்ல. ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அடுத்து சேலம் கருப்புண்ணா. சேலம் கருப்புலயே கடா குட்டியா? கிடாய்ண்ணா. இது என்ன ரேட்மா வருது? அண்ணா இது 2200 வருதுண்ணா. 2200. 2 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 2 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம். பண்ணிடலாம். சரி ஓகேம்மா. அடுத்து அண்ணா தலைச்சேரி குட்டிண்ணா. தலைச்சேரியிலேயே கடா குட்டியா? இது என்ன ரேட் வருது? 2500 ரூபாய் வருதுண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? அண்ணா இது ஒரு 15 நாள்ண்ணா. 15 நாளான குட்டி. ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? ஃபைனல் 2300 கொடுத்துடலாம்ண்ணா. 2300 தான் ஃபைனல் பண்ணலாம்ண்ணா. சரி ஓகேம்மா. அப்புறம் போய் படுத்துக்கிறாப்லையே. அண்ணா இது நாட்டாடுண்ணா. 2 ஒரே ஆட்டுக்குட்டிண்ணா. 2 ஒரு ஆட்டுக்குட்டி. நாட்டு வெள்ளாட்டு குட்டி. கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. பிறவை ஒண்ணு. ஜோடி குட்டி. ஆமாண்ணா. என்ன விலைமா வருது? 2க்கு 5 ரூபாய் வருதுண்ணா. 2 சேர்ந்து 5 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா ஃபைனல்? 4500 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 4500 ஃபைனல் பண்ணிக்கிறேன். சரி ஓகேம்மா. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? அண்ணா இது ஒரு 20 நாள் இருக்கும்ண்ணா. 20 நாள் தான் இருக்கும். சரி ஓகே. இது என்ன ரேட்டுமா வருது? அண்ணா அது சேலம் கருப்புண்ணா. கிடா ஒண்ணு பட்ட ஒண்ணுண்ணா. சேலம் கருப்புலயே ஜோடிண்ணா. கிடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. 6 ரூபா வருதுண்ணா. 6000 ரூபா. எத்தனை நாளான குட்டி? இது 1 மாசத்துக்கு மேல இருக்குண்ணா. 1 மாசத்துக்கு மேலான குட்டி. 6000 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் ரேட் 5500 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 5500 ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி ஓகேம்மா. அடுத்து அண்ணா கொடி கிராஸ்ண்ணா. கொடியிலேயே இடவெட்டு குட்டி. ஆமாண்ணா. இது என்ன ரேட்டுமா வரும்? 3700 ரூபாய் வருதுண்ணா. 3700. எத்தனை நாளான குட்டி இது? அண்ணா இது 1 மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணா. 1 மாசத்துக்கு மேல இருக்கும். என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? ஃபைனல் 3500 கொடுத்துடலாம்ண்ணா. 3500 ஃபைனல் பண்ணலாம். பண்ணிடலாம். சரி ஓகேம்மா.
அண்ணா மதுரை வாடிப்பட்டி குட்டிண்ணா. மதுரை வாடிப்பட்டி குட்டி, மருத குட்டி. ஆமாண்ணா. இது என்ன ரேட்டுமா வருது? அண்ணா இது 2300 ரூபாய் வருதுண்ணா. மதுரையிலே கிடா குட்டி. ஆமாண்ணா கிடாயிண்ணா. 2300. எத்தனை நாளான குட்டி இருக்கு? அண்ணா இது ஒரு 10 நாள் இருக்குண்ணா. 10 நாள் ஆன குட்டி. ஃபைனல் ரேட்ல கொடுப்பீங்க? ஃபைனல் 2 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 2 ரூபாய்னா ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி ஓகேம்மா. அடுத்து அண்ணா இது நாட்டாடுண்ணா. நாட்டு வெள்ளாட்டு குட்டி. இது என்ன ரேட் வருது? அண்ணா இது 2200 வருதுண்ணா. 2200. எத்தனை நாள் ஆன குட்டி இருக்கு? இது 10 நாள் குட்டி தானா? 10 நாள் ஆன குட்டி. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 2 ரூபா கொடுத்தலாம்ண்ணா. 3 ரூபானா ஃபைனல் பண்ணலாம். 2 ரூபாண்ணா. 2 ரூபானா? ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அண்ணா இது நாட்டாடுண்ணா. ரெண்டுமே நாட்டாடு. பிறவை குட்டிண்ணா. ரெண்டுமே பிறவையா? என்ன ரேட்டுமா வருது? அண்ணா 3500 ரூபாய் வருதுண்ணா. 3500. ரெண்டு குட்டியும் சேர்த்து. ஆமாண்ணா. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? 3 ரூபா கொடுத்தலாம்ண்ணா. 3 ரூபானா ஃபைனல் பண்ணலாம். ஃபைனல் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் ஆன குட்டி இருக்கும்? அண்ணா இது ஒரு 5 நாள் ஆன குட்டிண்ணா. 5 நாள் ஆன குட்டி. ஃபைனல் 3 ரூபா ரேஞ்ச். ஃபைனல் 3 ரூபாண்ணா. சரி ஓகேம்மா. ஓகே அவ்வளவுதாண்ணா. அவ்வளவுதான். சரி ஓகே. அப்படியே நீங்க என்னென்ன சந்தைக்கு போவீங்க? அண்ணா திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா, செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பேட்டு, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை ஐயலூர், வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம், சனிக்கிழமை பழனி பக்கம் நரிக்கல்பட்டி, ஞாயிற்றுக்கிழமை லீவுண்ணா, மறுபடியும் திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா. குன்னத்தூரே வந்துருவீங்க. அப்புறம் உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே போட்டுறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நேர்ல பார்த்து மரத்துக்கு கூட வாங்கிக்கிட்டோம். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். நீங்க வந்து ஜமுனாபாரி குட்டி விக்கிறீங்க. ஒரு சில ஆளுங்க வந்து வீடியோல போட்டிருக்காங்க, ஜமுனாபாரி குட்டி ஆந்திரா கர்நாடகா தவிர வேற எந்த ஏரியாலையும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. செஞ்சு ஏமாந்துராதீங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க கொண்டாடுறது எப்படி ஒரிஜினலா? நம்ம கொண்டு வரது ஒரிஜினல் இருக்குன்னா கிராஸ் இருக்குண்ணா. 2 கிராஸ் இருக்கு. அதை ஓப்பனா சொல்லியே கொடுத்துருவீங்க. ஒரிஜினல் கேக்குறவங்களுக்கு ஒரிஜினல் கொடுப்போம்னா, கிராஸ் கேக்குறவங்களுக்கு கிராஸும் கொடுப்போம்னா. ஏன்னா இல்ல வீடியோல வந்து அந்த மாதிரி போடும்போது ஒரு சந்தையிலுமே ஒரு வியாபாரியிலும் பாதிக்கிற மாதிரி அந்த பதிவு இருக்கும். போடுறாங்கண்ணா. அது வந்து நம்ம மட்டும் இங்க இருந்து கொண்டு போய் ஆந்திரால வந்தாங்கன்னா நம்ம ஆந்திரா அந்த மாதிரி. சரி ஓகேம்மா. இப்ப கொடியாடுக்கு வந்து எட்டாயிரத்துல இங்கேயே கொண்டு வர்றேன். 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து கொண்டு வர்றேன். நம்ம இருந்து எல்லாம் போய் எடுத்துட்டு வர்றதுதான். அதுதான் கேக்குறேன் நான். ஏன்னா இப்ப வந்து ஜமுனாபாரி கொண்டாடுறீங்க. நம்ம கேரளாவில இருந்து வருதுண்ணா. கேரளால இருந்து வருது. சரி ஓகே. சரி சரி ஓகே. ரொம்ப நன்றிம்மா. ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணன் கிட்ட ஜமுனாபாரி 2 பிளஸ் தலச்சேரி குட்டி 2 வாங்கியிருக்காங்க. எங்க இப்ப வந்திருக்காங்க நைட் நேரம் காட்டி கிட்டத்தட்ட மணி இப்ப 5-5:15 தான் இருக்கும். நேரத்திலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? நான் கோயம்புத்தூர் காரமடையில இருந்து வரோம். காரமடையில இருந்து வர்றீங்க. இப்ப வந்து குட்டி வாங்கியிருக்கீங்க. ஆமா. இது எல்லாமே கிடா குட்டிங்களா பிறவை இருக்கா? இதுல 3 கடாய் ஒரு பிறவை. 3 கடாய் ஒரு பிறவை. கிடாய் எதுங்க இது முன்னாடி இருக்கிறதா? கடாய் இது கடாய், இது 2 கடாய். ஓ 2 கடாய் பிறவையோட. ஆமா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு நான் முடிச்சீங்க இந்த குட்டி எல்லாமே? நான் 30 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு வாங்கணும். 30 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா ஒவ்வொன்று? ஒவ்வொன்றும் 2 மாசம் குட்டி இருக்கணும். மேய்ச்சல் தரோம். மேய்ச்சல் தரோம். எப்படி விலை அனுசரிச்சு தந்துருக்குறாப்பியா? விலை அனுசரிச்சு தந்திருக்காரு. தப்பு இல்ல. தப்பு இல்ல. சரி ஓகே. இந்த மாதிரி ஏற்கனவே இவர்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? நிறைய வாங்கிட்டோம் இவர்கிட்ட. குட்டி எல்லாம் எப்படி இருக்கு growth? இவர்கிட்ட வாங்க குட்டி எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஓகே. இந்த குட்டிகள் கொண்டு போய் நல்லா சீக்கிரம் பெருசாகி வளர்த்த எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். கண்டிப்பா. குட்டிகள் வேணா இவரை சேஜன் பண்ணிக்கலாங்களா? குட்டிகள் வேணா இவரை சேஜன் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா ஜமுனாபாரி குட்டிகள் 3 குட்டி வாங்கியிருக்காங்க. 3மே நல்லா பாக்குற நல்ல லட்சணமா இருக்கு. 3மே பிறவை குட்டி. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு அப்படியே கேட்டலாம். நல்ல மேய்ச்சல் தரத்தோட இருக்கிற குட்டிகள் எல்லாமே. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்ப வந்து 3 குட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? அண்ணா நான் வந்து 30 ரூபா சொன்னேன். அவங்க 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரி ஓகே. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எடப்பாடி. அங்கிருந்து வந்துருக்கீங்களா? இப்ப வந்து கண்ணன் கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்க. ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா? குட்டி எல்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தரமா இருக்கு. நல்லா growth வருதுங்களா? கறி பிடித்ததோட
எத்தனை குட்டிகள் ஜமுனாபாரி இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க? 7 வாங்கியிருக்கிறோம். 7 குட்டி வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகே. இது கொண்டு போய் நல்லா பக்குவமா பராமரிச்சு வளர்த்துங்க. சீக்கிரம் வந்து பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சென்ட்ரிங் வேலைக்கு போறோம். சென்ட்ரிங் வேலை, கட்டட வேலைங்களா? அது போக ஆடு வளர்ப்பு தனியா? சரி சரிங்க. அவருங்க? அவரும் அதே வேலை. அவரும் அதே வேலை தான். உங்க பேர் என்னங்க? சம்பு. அவர் பேரு? சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. விழுப்புரம், அதாவது எடப்பாடியில இருந்து வந்து வாங்கியிருக்காங்க. 3 குட்டி பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி குட்டிகள் வேணா கான்டாக்ட் பண்ணிங்க நண்பர்களே.